மாவீரன் ஜே குருவின் 64ஆம் பிறந்த நாளையொட்டி அவரின் களப்பணிகளை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மறைந்த வன்னியர் சங்க தலைவரும் தன் அன்பிற்கு உரியவருமான மாவீரன் ஜே குருவுக்கு இன்று 64ஆம் பிறந்த நாள் என குறிப்பிட்டுள்ளார். மாவீரன் குருவின் ஒவ்வொரு பிறந்த நாளும் என்னிடம் வாழ்த்து பெறுவதில்தான் தொடங்கும். ஆனால் அவர் என்னிடம் வாழ்த்து பெற்று 8 ஆண்டுகளாகிவிட்டன. கடந்த 8 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1ஆம் நாளில் மாவீரன் குரு என்னை சந்திப்பதில்லை. அவரது நினைவுகள் மட்டும்தான் எனது மனதில் நிழலாடுகின்றன. மாவீரன் குருவை நினைக்கும் போதெல்லாம் அவரது களப்பணிகளும் நினைவில் வருகின்றன. நான் இட்ட பணிகள் அனைத்தையும் செய்தவர் குரு. அவரது 64ஆம் பிறந்த நாளில் மாவீரன் குருவின் களப்பணிகளை நினைவு கூர்ந்து போற்றுவோம். அவரது நினைவுகளுடன் வாழ்வோம் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில், மாவீரன் குரு நம்மை விட்டு மறையவில்லை, உணர்வாக நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். மாவீரன் குரு மறைந்து 8 ஆண்டுகளாகிவிட்டன. அவர் நினைவாக காடுவெட்டியில் மணி மண்டபம் அமைத்தோம். கல்வி கோயிலின் சட்டக்கல்லூரியில் குருவுக்கு தனி வளாகம் அமைத்தோம். கம்பீரமான சிலையை கட்டமைத்தோம். அவற்றின் வழியாக குரு நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மாவீரன் குரு நம்மை விட்டு மறையவில்லை, உணர்வாக நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது நினைவை எந்நாளும் போற்றுவோம். பாட்டாளி மக்கள் கட்சியை ஆட்சியில் அமர்த்துவோம் என்ற அவரது சபதத்தை நிறைவேற்றுவதற்காக உழைக்க இந்த நாளில் உறுதியேற்போம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.